மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 5000 ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு 3000 ரூபாயும் கோடைக்கால பணமாக 2000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அதில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு தேர்தலை காரணம் காட்டி இந்த திட்டத்தை முடக்க பார்த்ததால் திமுக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தனது வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதென முதலமைச்சர் குறிப்பிட்டு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரின் இது நிச்சயமாக இந்த உதவி தொகை இன்ப அதிர்ச்சியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது முற்றிலும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. 3 மாதத்து தொகை ஒட்டுமொத்தமாக வழங்குவதும் கோடைக்கால சிறப்பு தொகை என்கிற முறையில் மாதம் அந்த 2000 ரூபாய் என்கிற முறையிலையும் அடுத்த என்பதும் எல்லாமே ஒரு நலிவுற்ற பிரிவினர் என்கிற முறையில் ஏற்கனவே பெண்களுக்கு உரிமை தொகை என்று தமிழ்நாடு அரசு வழங்கிய போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. இப்போது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு தொகை கையில் கிடைப்பது என்பது அவங்க குடும்பத்தினுடைய மிக முக்கியமான செலவுகளை செய்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல்வருடைய அறிவிப்பை வரவேற்கிறேன். திரு சண்முகம், முதல் 2 ஆண்டுகள் திமுக இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்காமல் 3 ஆண்டுகளில் தான் வழங்க தொடங்கி இருக்கிறது. தேர்தலை நோக்கி வாக்கு வங்கியை நோக்கி இந்த அறிவிப்பை திமுக வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து கூறப்பட்டிருக்கிறது. அதனை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, பொதுவாகவே மக்கள் திட்டங்கள் எதை செஞ்சாலும் ஒரு கருத்தாக்கம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஆனா இந்தியா, தமிழ்நாடு போன்ற நலிவுற்ற ஏழைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசுடைய இத்தகைய உதவிகள் என்பது அவசியமானது. அது தேர்தலை ஒட்டியா, தேர்தலை எதிர்பார்த்தா, தேர்தலை இல்லாமல் மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டாங்களான்றது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரியான மக்கள் நல அரசு, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் உலகம் பூரா இருக்கிற நடைமுறை. அந்த வகையில் இது வரவேற்க வேண்டிய ஒன்று.
இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சண்முகம். மகளிர் உரிமை தொகை கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது எனவும் முன்பணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கு 3000 ரூபாயும் கோடைக்கால தொகையாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம்.